கிருஷ்ணகிரியில் பள்ளி பேருந்து மீது புளியமரம் விழுந்த விபத்து. அதிர்ஷ்டவசமாக 40 மாணவ மாணவிகள் உயிர் தப்பினர். போக்குவரத்து பாதிப்பு. கிருஷ்ணகிரி நகரில் முக்கிய சாலையாக உள்ளது ராயக்கோட்டை சாலை. இந்த சாலையோரமா ஏராளமான பழமையான புளிய மரங்கள் உள்ளது. எப்போதும் போக்குவரத்து நிறைந்த சாலையாக உள்ளது. சுமார் 50 ஆண்டுகள் பழமையான புளிய மரத்தில் இருந்து லேசாக மரம் முறியும் சத்தம் கேட்டுள்ளது. இதை அறிந்து அருகே இருந்தவர்கள் மரம் சாய்ந்து விழும் தருவாயில் உள்ளதாக போக்குவரத்தை இருபுறமும் நிறுத்தி உள்ளனர். ஆனால் அதையும் மீறி சிலர் வாகனங்களில் சென்ற வண்ணம் இருந்தனர். அப்போது பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று சாலையில் சென்றது. அப்போது கண் இமைக்கும் நேரத்தில் புளிய மரத்தின் ஒரு பகுதி திடீரென முறிந்து பேருந்தின் முன்பகுதியில் விழுந்தது. இதனால் பேருந்தில் இருந்த மாணவ மாணவிகள் அலறி கூச்சலிட்டனர். மின் கம்பிகள் அறுந்து வாகனங்கள் மீது விழுந்தது. இதனால் அங்கிருந்த மக்கள் அலறி அடித்து ஓடினர். உடனடியாக அங்கு திரண்ட பொதுமக்கள் பள்ளி பேருந்தில் இருந்த மாணவ மாணவிகளை மீட்டு அருகே உள்ள வணிக நிறுவனத்தில் பாதுகாப்பாக வைத்தனர். தகவல் அறிந்து உடனே சம்பவ இடத்துக்கு வந்த டிஎஸ்பி முரளி தலைமையிலான காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ராட்சச இயந்திரங்கள் மூலம் சரிந்து விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது மரத்தின் மற்றொரு பகுதி முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையினர் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். அதன் பிறகு மீட்கப்பட்ட மாணவ மாணவிகளை பத்திரமாக மாற்றும் வாகனம் மூலம் அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் சுமார் 4 மணி நேரம் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவி பரிதா நவாப் நேரில் பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினார். இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை. ஒரு ஆட்டோ, 5 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. சாலையோரம் பாதுகாப்பு இல்லாமல் உள்ள பழமையான புளிய மரங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இல்லைங்க அந்த பண்ணாமனே Hey,